பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் 25 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரம் தாங்க இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம். 26 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி வீடத்தில் தான் இருக்கிறார். சரி, இந்த வாரம் பண வரவு இருக்குமா? தொழில் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அதானே எதிர்பார்க்குறீங்க. இப்போது ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருந்தால் 7 சனி. அப்போது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 7 சனி நடக்குது தான். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் சரியாக மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த முடியாது. அக்கறையாக இருந்தாலும் சரியான மார்க்கு வராது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும். வாழ்க்கைன்னா இதுதான், தொழில் இதுதான், உங்களுக்கு உத்தியோகம் இதுதான் அப்படின்னு எது உங்களுதோ அது உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு போய்டும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உழைப்பை நம்பக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு இந்த 7 சனி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. மற்ற ராசிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இது விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி. சிம்ம ராசி, கடக ராசிக்கெல்லாம் 100% தீய பலனை வாரி வழங்குவார் 7 சனியில். ஆனால் உங்களுக்கு 20% இல்லை 30% மட்டுமே, அதுவும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அந்த தீய பலன் கூட முன்ஜென்ம பயனாகத்தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் நல்லது செய்வீங்க, அதனுடைய பலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் ராகு இருக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதாவது பாகிஸ்தானத்தில் ராகு இருந்தால் சில பேருக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிடும். ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார், ஜோசியர் இருக்கார், இல்லை வழக்கறிஞர் இருக்கார். இந்த காலகட்டம் அவருக்கு அற்புதமாக இருக்கும் என்று பட்சத்தில் அவரை பெரிய லெவலில் கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சிடும். அழகு பார்க்கும் அந்த ராகு. ஆனால் அதுவே இப்போ சரியில்லாத சூழலாக இப்போ உங்களுக்கு தசாபுத்தி சென்றால், எல்லாம் தசாபுத்தி அமைப்பு தான். பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இதே ராகு பகவான் உங்களுக்கு எடுத்துருவார். ஏதாவது ஒரே ஒரு சொல், அந்த ஒரு சொல்லால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். பண வருவாய் இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார். அதில் ஒன்றும் ஒரு டிக்கெட் அதிகமாகும் குடும்பத்தில். எப்போவுமே திருமணம் ஆகலாம், இல்லைன்னா குழந்தை பிறக்கலாம். இப்படி நல்லது நடக்கும், நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். பட் இருந்தாலும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சுபீட்சமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் குறை கிடையாது. பொருளாதார ரீதியாக இவர் நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானத்தை தருவார். 10 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 10 ரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதித்துறை, நீதித்துறை, அரசியல், சினிமா, பத்திரிகை, மீடியா, ஆன்மீகம், விளையாட்டு, கல்வி போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள், அதில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம்.
இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். அது மட்டுமா, 7ஆம் இடம் அற்புதமான இடம். கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். இப்போ 2ல் குரு இருக்கார். குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரலாம். ஆனால் 7ல் குரு, 7ஆம் வீட்டை குரு பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யம் அதிகரிக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் ஆதரவாக இருப்பாங்க. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது இருக்கிறார் அப்படின்னா கெடுதல் பண்ணுவார். தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு உங்களை அழைச்சிட்டு போவார். நீங்கள் உங்களுக்காக போகணும்னு இல்லை, நீங்கள் தான் தப்பு பண்ணணும்னு இல்லை, தவறு செய்யணும்னு இல்லை. வேறு யாரோ தவறு பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருக்கலாம், அதுக்கு சாட்சி கூட உங்களை கூப்பிடலாம். இப்படி சில பிரச்சனைகள் உங்களை சிரமத்தில் ஆழ்த்தும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இப்பொழுது சாஸ்வதமாக இருக்கிறது. நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம், சம்பாத்தியம் பண்ணலாம். இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரலாம். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருந்து தான தர்மங்கள் செய்வீங்க. கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க. மற்றபடி 10ஆம் இடம் செவ்வாய் 3 நாள் இருக்கார். புத பகவானும் இருக்கார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். 11ஆம் இடம் குரு பார்வை. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம், அவர்களுக்கும் பொற்காலம். அசையா சொத்துக்கள் மூலம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம். மொத்தத்தில் இந்த வாரம் பணவரவு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட கணவன் மனைவி அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ராசி அன்பர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரையும் ராகுக்கு துர்க்கையும் வழிபாடு செய்யுங்க. மணிகண்டனை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.